ஹாய், இன்னைக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி ஏஇ ட்ரிபிள் 2024 அந்த எக்ஸாமுக்காக சில கொஷின்ஸ் வந்து ப்ரொடெக்ஷன் அண்ட் ஸ்விட்ச் கீர்லேருந்து நம்ம சில இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்துட்டாங்க. ஹார்சிங் ஹார்ன்ஸ். ஃபஸ்ட்டு ஹார்சிங்கானா என்னது? இன்சுலேட்டர் வந்து பாதுகாக்கும். ஏதாவது நம்மளுக்கு டிஸ்சார்ஜ் ஏதாவது ஏற்படுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அதாவது டிஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் டு டிஸ்சார்ஜஸ், அதுலேருந்து நம்மளுக்கு பாதுகாக்கிறது தான் ஹார்சிங் ஆன். அப்போ ஹார்சிங் ஆனுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து கியூ வரும். அப்போ பிஆர் இருக்கலாம், சிஆர் இருக்கலாம் நம்மளோட ஆப்ஷன். அடுத்து லைட்னிங் அரெஸ்டர். உடனே என்ன பண்ணுவாங்க? லைட்னிங் அரெஸ்டர்னா நம்மளுக்கு லைட்டிங் ஸ்ட்ரோக்லேருந்து நம்மளை பாதுகாக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் ஆர் வந்து போட போவாங்க. ஆனால் அது கிடையாது. நம்மளுக்கு ப்ரொடெக்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் அகைன் ட்ராவலிங் சர்ஜஸ். அந்த ட்ராவலிங் சர்ஜஸ்லேருந்து நம்மளை வந்து பாதுகாக்கிறது தான் லைட்னிங் அரெஸ்டர். அப்போ ப்ரொடெக்ட்ஸ் ஃப்ரம் டைரக்ட் லைட்னிங் ஸ்ட்ரோக் இது வரும், கிரவுண்ட் ஒயர் வரும். ஓகேவா? அப்போ ஃபோர்த்துக்கு வந்து ஆர், அப்போ வந்து பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சர்ஜ் அப்சார்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. சர்ஜ் அப்சார்பர் அப்படின்னாவே நம்மளுக்கு ஹை ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எக்யூப்மெண்ட் வந்து அதிகமான ஃப்ரீக்வன்சியில் நம்மளுக்கு சர்ஜஸ் எவ்வளோ அதுலேருந்து பாதுகாக்கிறது தான் வந்துட்டு இந்த சர்ஜ் அப்சார்பராக இருக்கும். அப்போ ஆன்சர் பி. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின். In a biased differential relay, the bias is defined as the ratio of. அதாவது biased differential relayனா ரெண்டு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆப்ரேட்டிங் காயில், இன்னொன்று ரெஸ்ட்ரைனிங் காயில் அப்படின்னு சொல்லிட்டு தான். அப்போ இதில் வந்து நம்மளுக்கு பார்த்த உடனே தெரியுது அதோட ரேஷியோ தான் வந்துட்டு, அதோட கரண்ட் ரேஷியோ ஆப்ரேட்டிங் காயில் கரண்ட்டு டிவைடட் பை ரிஸ்ட்ரைனிங் காயில் கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வரும். அதோட ரேஷியோ தான் நம்மளுக்கு பயாஸ்டு டிஃப்ரென்ஷியல் ரிலே அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது வந்து மெயினாக எங்கே யூஸ் பண்ணுவாங்க? டிரான்ஸ்ஃபார்மரு, அப்புறமா வந்து பவர் டிரான்ஸ்மிஷன் லைனு, இந்த மாதிரி இடத்துல தான் இந்த பயாஸ்டு டிஃப்ரென்ஷியல் ரிலே வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு, keeping in view the cost and overall effectiveness, the following circuit breaker is best suited for கெப்பாசிட்டர் பேங்க் சுவிட்சிங். அப்போ கண்ணை மூடிக்கிட்டு கெப்பாசிட்டர் பேங்க் சுவிட்சிங் அப்படின்னு சொன்னாவே நம்மளுக்கு வேக்கம் அடிச்சிருங்க. ரெண்டே தான். ஒன்று கெப்பாசிட்டர் பேங்க் சுவிட்சிங் யூஸ் பண்ணுவாங்க, இன்னொன்று வந்து ரெசிஸ்டன்ஸ் சுவிட்சிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரெசிஸ்டன்ஸ்னால் ஏர் பிளாஸ்ட்டு, அடுத்து கெப்பாசிட்டர் பேங்க் சுவிட்சிங்னா வேக்கம். கண்ணை மூடிட்டு அந்த இதை வந்து வேக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அடிச்சுட்டு போகலாம். இதை வந்து இன்பில்ட்டாக இருக்கக்கூடிய கொஷின், ரிப்பீட்டட் கொஷின், கேட் கொஷின், அப்புறமா நிறைய எக்ஸாமில் கேட்ட கொஷினும் கூட. அப்போ கெப்பாசிட்டர் பேங்க் சுவிட்சிங் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு ஷூட் ஆகும்? வேக்கமில் மட்டும்தான் ஷூட் ஆகும். அப்போ ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னா, நெகட்டிவ் சீக்வன்ஸ் ரிலே இஸ் காமன்லி யூஸ் டு ப்ரொடெக்ட். அதாவது என்ன பண்ணுன்னா ஆன்சர் வந்து ஆல்டர்னேட்டில் வந்துட்டு அன்பேலன்ஸ் லோட் கண்டிஷனில் நெகட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட் வந்து நம்மளுக்கு வரும். அதை சென்ஸ் பண்ணி அந்த ரிலே என்ன பண்ணுவோம்? நெகட்டிவ் சீக்வன்ஸ் ரிலே அதை சென்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டு சர்க்யூட் பிரேக்கர்கிட்ட சொல்லும். சரிங்களா? அப்போ இந்த நெகட்டிவ் சீக்வன்ஸ் ரிலேனா நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? இன்பில்ட்டாக ஆல்டர்னேட்டர்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா அந்த நெகட்டிவ் சீக்வன்ஸ் கரண்ட் வரும்போது நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய டேஞ்சரான சுச்சுவேஷன் வந்து, அதாவது பிளாஸ்ட் பண்ணக்கூடிய டேஞ்சரான சுச்சுவேஷன்லாம் ஏற்படுத்தி விட்டுரும். அதை சென்ஸ் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு ரிலே தான் வந்துட்டு நெகட்டிவ் சீக்வன்ஸ் ரிலே. அதை வந்து ஆல்டர்னேட்டர் தான் அதை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் என்னது? அடுத்து வந்துட்டு ஒரு மேட்சிக் கொஷின் மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து என்ன? ரியாக்டன்ஸ் ரிலே, மோர் ரிலே, இம்பிடன்ஸ் ரிலே. அது வந்து அந்த பக்கம் என்ன ஆப்ஷன்ஸில் லாங் லைன்ஸ், ஷார்ட் லைன்ஸ், மீடியம் லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரியாக்டன்ஸ் ரிலே, மோர் ரிலே, இம்பிடன்ஸ் ரிலே மூணுமே வந்துட்டு எதை மெஷர் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ரிலே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆப்ஷனில் வந்துட்டு அவங்க இம்பிடன்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருவானுங்க. ஆனால் மூணுமே என்னது? டிஸ்டன்ஸ் ரிலே. சரிங்களா? ரியாக்டன்ஸ் ரிலே, மோர் ரிலே, இம்பிடன்ஸ் ரிலே மூணுமே டிஸ்டன்ஸ் ரிலே. எந்த டிஸ்டன்ஸ்? அதாவது லாங் லைன்ஸு, ஷார்ட் லைன்ஸு, மீடியம் லைன்ஸு. இதுவே ஒரு கொஸ்டின். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டிஆர்பியில் ஒரு டைம் நம்மளுக்கு கேட்டிருக்கான், ஒரு டைம் வந்துட்டு நம்மளுக்கு எஸ்எஸ்சியில் கூட ஒரு டைம் கேட்டு வச்சுருக்கான். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? மோர் ரிலே அப்படின்னாவே நம்மளுக்கு லாங் லைன்ஸு. சரிங்களா? மோர் ரிலேனாவே லாங் லைன்ஸு. அப்போ பிஆர் இருக்கலாம், இல்லை சிஆர் இருக்கலாம். அடுத்து ரியாக்டன்ஸ் ரிலேனா என்னது? அது வந்துட்டு ஷார்ட் லைன்ஸை வந்து நம்மளுக்கு மெஷர் பண்ணி கொடுக்கும். அப்போ ரியாக்டன்ஸ் ரிலே, ஷார்ட் லைன்ஸ் எங்கே இருக்குது? ஆன்சர் பியில் தான் வந்துட்டு ரியாக்டன்ஸ் ரிலே வந்து ஷார்ட் லைன்ஸை மெஷர் பண்ணி கொடுக்கும். அடுத்து வந்துட்டு மோர் ரிலே வந்து லாங் லைன்ஸ் மெஷர் பண்ணி கொடுக்கும். இம்பிடன்ஸ் ரிலே வந்துட்டு மீடியம் லைன்ஸை வந்து மெஷர் பண்ணி கொடுக்கும். அப்போ ஆன்சர் என்னவாக இருக்கும்? ஆன்சர் வந்து பி. சரிங்களா? இது வந்து ரிப்பீட்டடான கொஷின். இது தனித்தனியாகவும் கேட்பாங்க. மோர் ரிலே எதுக்கு, ரியாக்டன்ஸ் ரிலே எதுக்கு, இம்பிடன்ஸ் ரிலே எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் டாபிக் வந்து டிஸ்டன்ஸ் ரிலேக்கு கீழே வரும். இன்னும் நிறைய டாபிக்ஸ்லேருந்து நிறைய கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம்.
நிறைய கொஷின்ஸ்லாம் நான் எடுத்து நான் வந்துட்டு நிறைய கொஷின்ஸ் உங்களுக்கு நான் போடுறேன். நிறைய நிறைய டாபிக்ஸ்லேருந்து டிஎன்பிஎஸ்சிக்கு நிறைய கொஷின்ஸ் கலெக்ஷன் ஆஃப் கொஷின்ஸ் நிறைய நான் போடுறேன். சரிங்களா? ஓகே. தேங்க் யூ.